மைக்கேல், அம்மா காதும் கேட்காது. அப்படி என்னதான் இருக்குமா அந்த டிவில? சரி ஏம்மா தொணன்னுங்கிட்டு சரி ஒரு படம் பார்க்க விடுறியா? படம் பார்த்ததெல்லாம் போதும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் உண்டுன்னு சொன்னில்ல, போண்டாமா? கிளம்பு சீக்கிரம். இப்படி டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எப்ப போறது? சரி எவன் தான் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டுபிடிச்சானோ? நான் சொல்றது காதுல விழுதா எப்படி? இல்ல பைத்தியக்காரி மாதிரி நான் மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்கேனா? கேக்குமா? நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, நமக்கு பிடிச்ச படம் என்னத்தையாவது பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கேன். அப்பவும் வந்து நொயின்னு அங்க கிளம்பணும் இங்க கிளம்பணும்னா சரி எரிச்சலா இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லப்பா, நீ தான் சொன்னா ஏம்மா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம்னு. அதனால தான் நான் கிளம்பி நிற்கேன். நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ வர்றீன்னா வா, இல்லைன்னா நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நாளைக்கு நீ உன் டீச்சருக்கு பதில் சொல்லிடு. எப்படி? ஏம்மா எனக்கு ஒரு டவுட்டு. பேரண்ட்ஸ் மீட்டிங்னா பேரண்ட்ஸ் மட்டும்தானே போய் டீச்சர்ஸை பார்த்துட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு எதுக்குமா நாங்கள்? அறிவே இல்லை. ஆமா ராசா, உங்கள் டீச்சர்ஸ்க்கு தான் அறிவே இல்லை, உனக்கு அங்கே கொட்டி கிடக்குது. டேய் கிளம்புடா சீக்கிரம். சரி நீ போ, நான் உன் பின்னாடியே வாரேன். டிவி ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் ஏதாவது ஒரு புது துணி எடுத்து போட்டுட்டு வா. எப்பா இதுகளை சமாளிக்கிறதுலே பாதி உசுறு போயிருண்டா சாமி. நேரம் ஆயிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டில் அம்மாவும் இல்லை, கல்யாணம் வீட்டு போயிருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங் வேற இருக்கு, எப்படி போறது? அப்பாவும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. சரி அம்மாவுக்கு ஃபோனை போட்டு கேட்போம், வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா எப்படின்னு. அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சா? அப்படியா? சரி அப்போ நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். நீ அப்போ ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாப்புக்கே வந்துடுறியா? பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குல்லம்மா, மறந்துட்டியோ? ஆட்டு. எப்பாடா அம்மா கிளம்பியாச்சான், நல்லதா போச்சு. நம்மளும் போய் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்போம். ஏம்மா இங்கே நில்லுன்னு இப்போ கூப்பிட்டு விடுவாங்க, அப்போ போனா போதும். ஆட்டு மக்களே. ஏம்மா இங்கதான் வா. வாரேன், இழுத்து போட்டாத. சரி என்ன கீதா மட்டும் தான் வந்திருக்கா? வேற யாரையும் காணோம். இப்பதான் தியோ. ஆமாம்மாக்கா. ஏம்மா இவன் தான் என் ஃப்ரெண்டு மைக்கேல், நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. ஓ சரி நல்லா இருக்கியாம்மா? ஆமா ஆண்டி. என்னது இது, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஏம்மா வா போ. எங்க வரணும்? ஏம்மா அங்க என் ஃப்ரெண்ட் நிக்கா, அங்க போய் நிப்போமா? அப்படியா? சரி போ, வரேன். பேட்டி கீதா பேட்டி ரம்யா இப்பதான் வந்தியோ? ஆமாமாக்கா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி உங்க அம்மா எங்க? நிக்காங்கல்ல, இவங்க தான் எங்க அம்மா. ஓ சரி ஆண்டி நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆண்டி. பேரண்ட்ஸ் மட்டும் உள்ள வரலாம், மற்றவங்க எல்லாரும் வெளியில நில்லுங்க, அப்புறமா கூப்பிடுவோம். சரியா? ஓகே டீச்சர். டேய் இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தியா? ஆமாம்மாக்கா பார்த்தேன். என்ன சொல்ல போதோ? ஏமா டீச்சர் ஏதாவது எங்களை பத்தி கேட்டாங்கன்னா நல்ல விதமா சொல்லணும், சரியா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தான் கரிசனம். ஏம்மா ஏம்மா இப்படிலாம் இருக்கா? சரி மற்றவங்களாம் பாரு எவ்வளோ அமைதியா நல்ல டீசெண்டாக இருக்காங்கன்னு, நீ ஒருத்தி தான் கத்தியா? நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே என்ன கத்த வைக்கியா? சரி கத்தாத, மானம் போகுது. ரொம்ப தான் வாய் நீளுது. வீட்டுக்கு வா. ஷோ டென்ஷன் ஆகாதம்மா, சும்மா தானே சொன்னேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடு. சரி மக்களே, நான் உள்ள போயிட்டு வரேன்னா. ஆட்டுமா. ஏம்மா நீயும் கிளம்பு. சரி மக்களே. போயிட்டு அங்க பாரு, மைக்கிளும் சாமும் வந்திருக்காங்க. ஆமாமாக்கா, நான் அப்பவே பார்த்தேன். ஏம்மா போ. எம்மா என்னை பத்தி கேட்டா நல்ல விதமா சொல்லுமா என்ன? ப்ளீஸ்மா.
சரி சரி. ஏச்சி, மீனா எங்க? மீனாவும் அவங்க அம்மாவும் எங்க கார்ல தான் ரம்யா வந்தாங்க. அப்புறம் இடையில இறங்கிட்டாங்க பாத்துக்க. என்னாச்சுன்னு தெரியல. நீங்க ஏன்னு கேட்கலையா? கேட்டோம் ரம்யா. ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க பாத்துக்க. அப்படியா? சரி சரி. ஜோவிகாவும் வரல பாத்தியா? ஆமா. நான் ஃபோன் அடிச்சேன், எடுக்கல பாத்துக்க. என்னவோ. லே மைக்கிள், ஜோவிகாவை பாத்தியா? உங்க வீடு பக்கம் தானே? தெரியல டி. நானும் அவளை பார்க்கவே இல்லை பாத்துக்க. பார்க்கவும் இல்லை, ஃபோனும் பண்ணவே இல்லை. என்னாச்சுன்னு தெரில. இனி வீட்டுக்கு போனால் தான் தெரியும். சரி வாங்க, நம்ம எல்லாரும் அந்த கேன்டீனில் உட்காருவோமா? ம், இவங்க வர்றதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும்.